ஏங்க வாங்க, இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு எங்கெங்கே இப்படி எந்த கோயில் என்ன விவரம்ன்றதை விவரமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வாங்க பஸ் ஸ்டாப்பு போகும்ட்டு எல்லாருமா நடைய பயணமாக நடந்து போயிட்டோம். காரு தான் புக் பண்ண சொன்னோம். கார் வந்து ஓலாவெல்லாம் புக் பண்ணால் அதிகமான விலை. நாங்கள் ஒரு காரை பிடிச்சி போவோங்க வாடிக்கையா. அவர் எங்கேயோ அடிதடியாக அமர்ந்துட்டாராம், இன்னும் வர முடியாதுன்ட்டார். ஏன்ட்டு கேளுங்க, மாசி கலரில். அதனால் பார்த்துங்க நிறைய இடத்துகளில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டாங்களாம். இவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கன்ட்டு சொல்ல மாட்டேன்ட்டார். உடனே கிடைக்குமா? சரி வாங்க, நம்மளுக்கு இலைக்காத்த எள்ளூர்ன்ற மாதிரி நம்மளுக்கு பஸ் இருக்குது, பஸ்ஸில் போவோம் அப்படின்னு வெள்ளனையே அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டோமுங்க. 7 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றோம். பஸ்ஸு வர்ற மாதிரி இல்லை, ஆட்டோவில் போயிடுவோம் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அவருக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் வந்துட்டார். அதோட அவர்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் நின்றுட்டார். அதோட கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு சில்லறை இல்லை பார்த்துக்குங்க, 10 ரூபா இல்லை. ஆம்பளைகளுக்கு போகிற டிக்கெட் இல்லை. அதனால் கேட்டாங்க, இல்லையே அப்படின்னா. அதோட ரிங் ரோட்டில் இறக்கி விட்டாங்க. சரிண்டு ரிங் ரோட்டில் அப்படி 10 நாள் என்ன, சரி நான் போயிட்டு வாங்க அப்படின்னு இறக்கி விட்டாங்க. ரிங் ரோட்டில் இறங்கி அப்படியே மாட்டுத்தாவணி போயிட்டேன். இதே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. மாட்டுத்தாவணி போயிலே பூவாய் தங்கச்சிமாப்பா அப்படின்ட்டே. பூவலை இன்னும் குறைந்து போகலங்க, அப்படியே தான் இருக்குது பூவலை. 50 ரூபாண்டாங்க. சரி 100 ரூபாய்க்கு கொடுங்க. 100 ரூபாய்க்கு ஒரு முறுக்கோடு தான் இருந்துச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க, பூவலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு பூவை மட்டும் வாங்கிட்டு மானசாவுக்கு கொஞ்சோன்னு நண்டு ஒரு குடும்பிக்கு மட்டும் கொஞ்சோன்னு இந்த என்ன பூவு, முல்லைப்பூவா பிச்சிப்பூவை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே 120 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு அப்படியே மாட்டுத்தாவணியில் நடைய பயணமாக நடக்க கிளம்பிட்டோம். பஸ்ஸை போய் பிடிக்கணும்ல. பஸ் ஊரை இதே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுங்க. எங்கே பார்த்தாலும் பூ கடை தான் இருக்குது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். இதோட அதிகமான பூ கடை இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்துங்க நிறைய கடையை எடுத்துட்டாங்க. அதனால இல்லை பார்த்துங்க, போய்கிட்டு இருக்கல இந்த கீச்சு இந்த இதுகளில் விளம்பரம் பண்ணுறதுனால, யூடியூப்புகளை பார்க்குறதுனால என் பிள்ளைங்க அதுக்கு வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டா பூஜா. சரி வாங்கன்ட்டு ஒரு 150 ரூபாயும், அது 180 ரூபாண்டாரு. 200 ரூபா சொன்னார், 20 ரூபா குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 180 ரூபாய்க்கு அதை வாங்கி கொடுத்தேன். அதோட அவளுக்கு ஒரு சந்தோஷம் பூஜாவுக்கு. அதோட பூஜா மண்டையில் மாட்டிக்கிட்டு கீச்சு நடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு பஸ்ஸாக எங்கள் வீட்டுக்கார் ஓடி போய் பார்த்தாரு. எங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, ஏன்டா பிள்ளைகளோட வெயில் வேறு அலைய முடியாது, ஒரு இடத்துல உட்காருங்க, நான் இடத்த சீட்டை பிடிச்சிட்டு வாரேன் அப்படின்னு. எல்லா பஸ்ஸும் ஃபுல் கூட்டம். அப்படியே என்ன பண்ணுறது தெரியல. கமுதி பஸ் பூரா ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி பரம்புடி போயிடுவோம். பரம்புடி போய் அங்கிட்டு அது என்ன முதுகுளத்தூர் போயிடுவோம் அப்படின்றாரு. சரின்ட்டு அப்படியே முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். பஸ்ஸில் ஏறி எப்படியே இப்போ இடத்த பிடிச்சி அப்படியே பூவை வாங்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு பழந்தங்காயெல்லாம் வாங்கணும்ல. அப்பப்பா விலை இன்றைக்கி தான் வச்சு விற்கணும்டா. மாசி கடைக்கு விற்றாத்தே நம்மளுக்கு வியாபாரம்ன்றது மாதிரி எல்லாமே கடுமையான விலையாக இருந்துச்சு. அதில் கரும்பு பார்த்தோம்னா கரும்பு மேலே ஆசை. எனக்கு ஒரு மொழி கரும்பு வாங்கி கொடுக்கண்டே. ஒரு மொழி 10 ரூபாண்டாக. சரி ஒரு தட்டை 50 ரூபாண்டாக. 30 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ட்டு. சரி வாங்கிக்கங்கன்ட்டு வெட்டி கொடுத்தாங்க. அப்படியே 30 ரூபாய்க்கு ஒரு தட்டை கரும்பு வாங்கிட்டு அப்படியே வெட்டி வாங்கி கட்டைப்பையில் போட்டுக்கிட்டு அப்படியே இங்கேருந்து பஸ் போகிறதுக்கு பார்த்துங்க கீரனூருங்க. அந்த நாங்கள் கும்பிட்ற குலதெய்வம் கீரனூரில் இருக்குது. கீரனூர் எங்கே இருக்குண்டா, முதுகுளத்தூர் பக்கம், அபிராமரத்துக்கு அடுத்து கீரனூர். இருளப்பசாமி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிவகங்கை பக்கம் இருக்கிற கீரனூராண்டு. இல்லைங்க, அபிராமரம், அதாவது கமுதி ரோட்டில் இருக்கிற அபிராமரத்தை தாண்டி இருக்குது. இங்கிட்டு முதுகுளத்தூர் பக்கம் இந்த பக்கம் போனோம்னாலும் போகலாம், எப்படி வேணாலும் போய்க்கிறலாம். அதோட வாங்கின பூவை அங்கே வைக்கல. சரி இன்னும் கோயிலுக்கு போயில வெறுந்தலையாக போகக்கூடாது அப்படின்னு கேர் பண்ணி தேடி பார்த்தேன், காணோம். சரி இன்னும் தேடிக்கிட்டே தெரிய முடியாது போங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த முடியிலே சொருகி வச்சு விட்ருவோம் அப்படின்னு முடியிலே சொருகி வச்சுட்டு இன்றைக்கி தக்க கொஞ்சமாக பூ வச்சுருக்கேன், என்ன பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் என்னோடய ஃபேன்லாம் ஓடியாந்தாங்க, ஏக்கா முடியுமாக்கா அவங்கள நான் பார்த்துருக்கேன்னு ஓடியாந்தாங்க, வாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் எங்கள் வீட்டுக்கார ஆட்டோவை பிடிச்சிட்டாரு. ஆட்டோ பிடிச்சி அப்படியே ஏறி உட்காந்தாச்சு. ஆட்டோக்கார்ட்ட பேசிக்கிட்டே ஆட்டோவுக்கு எம்பிட்டு கொடுத்தாருந்தரல, 150 ரூபா கொடுத்தாரா, 200 ரூபா கொடுத்தாருந்தரல. முதுகுளத்தூர்லேருந்து கீரனூர் வர்றதுக்கு ஆட்டோவில் கிளம்பிட்டேன் பார்த்துங்க. அப்படியே எல்லோரும் என்னோடைய நிறைய பேர் ஓடியது பேசுனாங்க, முனிமா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. பசங்களெல்லாம் என்னை கூப்பிட்றப்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, ஒரே சிரிப்பு. அப்புறம் என்ன, ராம்நாடு பரமக்குடி பக்கம்லாம் பனங்களுக்கு ஃபேமஸு. அதனால் பனங்களுக்கு ஒரு 4 கட்டு வாங்கி போட்டுட்டேன். ஒரு கட்டு 20 ரூபாண்டாக, 4 கட்டு 80 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டேன். கீரனூர் இதுதான் கீரனூர் ஊருங்க. இந்த ஊர் தான் பார்த்துக்குங்க. இந்த ஊரும் கீரனூர் வீடுங்க. அங்கே இன்னும் கிராமத்துகளில் பாருங்க ஓட்டு வீடுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் 1-2 பேர் வெளிநாடு போய் சம்பாரித்து ஏதோ கொஞ்சம் வீடு கட்டியிருக்காங்க. எல்லா மதத்து கடவுள் இருக்காங்க. அதிகமாக முஸ்லீம் இருக்காங்க இந்த ஊர்களில். அப்படியே பார்த்துக்கங்க, கோயிலில் போய் டங்குன்னு இறங்கியாச்சு. இறங்கினோடனே பார்த்திங்கன்னா ஒரே பாடல்களோட அப்படியே சாமியோட நல்ல ஒரு, நாங்கள் போகிற நேரத்துக்கு தான் பால் குடம் இதுக்கெல்லாம் வந்துச்சு பார்த்துக்குங்க. அப்படி நல்லா இருந்துச்சு. நல்ல மக்கள்லாம் அதிகமான பொம்மை கடையெல்லாம் இருந்துச்சு. நண்டுக்கு ஒரே குஷி, இந்த பொம்மையை வாங்குவா அந்த பொம்மையை வாங்குவாட்டு. முதல்ல சாமி கும்பிட்டு தான் எதாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு நேராக கோயிலுக்கு போனோம்.
கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறது போய் கேட்குறதுக்காக போயிருந்தான். பால் கூட வந்ததுக்கப்புறம் தான் சன்னிதானமே திறப்போம், அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கிற விஷயம்லாம் அப்படின்றாங்க. சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தோம் பால் கூட வரட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா என் பூஜா பசிக்குதுண்டா, கொஞ்ச நேரம் இருடி அன்னதானம் போட்டுருவாங்க அப்படின்னு அதோட கொஞ்சோண்டு புளியோதரை கிண்டி கொண்டு போயிருந்தேன். அந்த புளியோதரை இருந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் வீடியோ எடுக்க போயிட்டேன். அதோட வீடியோ எடுத்து எல்லா சாமியிலும் ஏன்டா அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு, எல்லோரும் பால் குடத்துக்கு போயிருந்தாங்க, அதனால கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் வைக்க இடம் இல்லை, அந்தளவுக்கு சங்காதி சங்கம் கூடிடுச்சு. சரி சாப்பாடு பசிக்குதுன்றால சோறு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு போய் பார்க்க போனேன். எல்லாம் ரெடிமா, பால் கூட வந்தவொடனே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றாரு பந்திக்காரரு. சரிண்டா அதோட ஒருத்தர் முதல்ல அந்த இளநீ தூக்கின்னு வந்தவர், அப்புறமா காவடி கொடை அப்படின்னு ஒன்றா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன உலக சத்தத்தோடு ஆடல் அப்படியே பாட்டு பக்தியாக பாடலை போட்டு ஒவ்வொருத்தரும் இந்த அக்கினி சட்டி தீச்சட்டிலாம் எடுத்து வந்து ஆடி பாடி அப்படியே வந்தாங்க. எல்லாரும் அப்படி வர்றப்போ அந்த பாட்டுக்கும் அந்த பால் குடமும் அந்த அக்கினி சட்டியும் வர்றப்போ எனக்கெல்லாம் ஓடி ஓடி மேலே புல்லரிச்சிச்சுங்க உண்மையிலேயே. அப்படியே எல்லாத்தையும் அந்த இதுகள்லாம் அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டே என் உடம்புல ஓடி ஓடி சுளிர்னு புல்லரிச்சிச்சு. அப்படி கொஞ்சம் நேரத்தில் வீடியோவை அமர்த்திட்டு என் மைண்டை கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்டா அந்த மேளதாளம் அந்த டம்னு அந்த மேளதாளமும் அந்த பாட்டுக்கு அவங்க ஆடி குலவை வந்து போட்டு வர்றது அதெல்லாம் உடம்பு ஓடி போய் புல்லரிக்குது. அதனால நம்மளுக்கும் ஆட்டை கொடுத்துருமோ அப்படின்ற பயம் வந்துருச்சு. அதனால் என் மயங்கையில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேல் குத்தி வந்தாங்க. அப்படியே இது ஊரை எங்கேன்றி ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து நடந்து வராங்க பார்த்துக்குங்க. அதனால் வந்துங்க அம்புடு தூரத்தில் வந்து பால் குடம் எடுத்து வராங்க. அதுக்கெலாம் வந்து கடவுளுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொண்டு வர முடியும் பார்த்துங்க. அதனால் நம்ம கும்பிடுற தெய்வங்கள்கிட்ட நம்மளை மீறிய சக்தி இருக்குது அப்படின்றது உண்மை. அதை வந்து யார் வந்து தப்புதாவோ இல்லை சாமி இல்லை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வத்தியில் எங்கள் வீட்டுக்கு மொட்டையை போட்டு வந்துட்டார். மொட்டையை போட்டவொடனே யாரை கேட்டிருந்தீங்களே உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாராண்டு. ஏங்க பாவம் சிகரெட்டு கூட குடிக்க மாட்டாருங்க, சிகரெட் அடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எதுவுமே குடிக்க மாட்டார். இத்தனைக்கும் என் மாமனார் சாராயம் காய்ச்சி விற்றவராக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க அவர் பிள்ளைங்க ரெண்டுமே எங்கள் மச்சானுமே சிகரெட்டு குடிக்க மாட்டார், குடிக்கவும் மாட்டார். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரன் குடிக்கவே மாட்டாருங்க. தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அதோட பார்த்துங்க அவர் குளிக்க போயிட்டார். குளிக்கிறதுக்கு போனவர்கிட்ட நான் துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே பால் குடம் பின்னாடியே வந்துச்சு. சரி அந்த பால் குடத்தை கொஞ்சம் நேரம் எடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே, ஏன்னா அவர் குளிக்க வரைக்கும் அப்படின்னு. அதோட பார்த்துங்க எல்லாரும் பந்திக்கு நேராக உட்காந்துட்டாங்க. பால் குடத்தை கொண்டு போய் கொஞ்சம் பேர் இறக்கிட்டு இருந்தாங்க. அதில் பால் குடம் முன்ன கூட்டி வந்து இறக்கணும் ஊர் பந்தியில் உட்காந்துட்டாங்க. இவர் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன மொட்டை பாசில் போய் சந்தனத்தை தடவிட்டு அதுக்கப்புறம் வாங்க பந்தியில் உட்காரலான்னு பார்த்தா இங்கே ஒரு இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் போட்டு இலையை போட்டு கூட்டை வச்சு எல்லாரும் உட்காந்துட்டாங்க பந்தியில். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இடம் இல்லை, சரி 2வது பந்தியில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு பந்தியில் இருந்து ஊரை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தட்டியாக போய் பேசுனேன். முனியம்மா நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு அக்காலாம் வந்து சொல்லியிருந்தாங்க மெட்ராஸில் இருக்காங்களாம். அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்களாம் பார்த்துங்க. அவங்க சொன்னாங்க உன்னோட வீடியோ பார்த்துட்டு நம்மளும் சிக்கனமாக பிழைக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு ஏதோ முடியலை, இது ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்களை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்களுடைய விஷயத்தை சொல்லி நான் வீடியோவில் பேசி அவங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அது நாங்களும் அப்புறம் அதுக்கப்புறம் 2வது பந்தியில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இப்படியே அதை அடிச்சு பிடிச்சி சாப்பாடு உட்காந்து சாம்பார் பாயசம் அப்பளம் பல வகை கூட்டோட சாப்பாடு போட்டாங்க. கீழே தான் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா சேர் டேபிள் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் என்ன தரல அப்படியே கீழே உட்கார வச்சுட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஆளுங்க ரொம்ப அதிகமுங்க, கொஞ்சம் நஞ்ச ஆளுகள்லாம் கிடையாது. அப்படியே கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதில் நடந்து போய் சாமி கும்பிட்றதுக்கு இடமே இல்லை பார்த்துங்க, அந்தளவுக்கு கூட்டம். அதோட அந்த அக்கா உன்னோட வீடியோ பார்த்து நான் நினைப்பேன்ப்பா நம்மளும் ஆரம்பத்துலேருந்து சிக்கனமாக வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட என்ன சாமிக்கு தேங்காய் பழ தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போனோம். உள்ளே ரொம்ப கூட்டம், நிறைய பேர் தட்டு தாம்பழத்தெல்லாம் தலையில் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்துங்க. ஒருத்தருக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. தட்டு உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு பார்த்துங்க. அந்தளவுக்கு கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் பார்த்துங்க. நாங்கள் வருஷம் வெள்ளனையே போயிடுவோம், வெள்ளனையே பால் கூட வந்துடும். ஆனால் இந்த வருஷம் ஒரு சின்ன தடங்களால் வந்து கொஞ்சம் லேட்டாக பால் கூட வந்ததால் பார்த்துங்க எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு வரிசையில் வெயிட் பண்ணி தான் நின்று சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. சரி நம்ம குலதெய்வத்தில் எப்படியும் நம்ம போயிட்டோம், நம்ம வெயிட் பண்ணி நின்று சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரங்க தட்டு உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய தட்டு சாமிக்கிட்ட போயிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி எங்களோட தட்டு என் கைக்கு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு கடவுளே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அந்த இடஞ்சல்ல நாங்களும் நல்லா இருக்கணுமையா அப்படின்ட்டு கடவுளை வேண்டிட்டு வேறு எதுவுமே வேண்டிக்கிற மாட்டேங்க. எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கவே மாட்டேங்க. அப்படி வேண்டிக்கிட்டாலும் எனக்கு நடக்கவும் நடக்காதுங்க. நான் என்ன நினச்சி வேண்டுறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும். வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக அது அந்த நான் வேண்டுன வாரத்துலேருந்து ஒன்றுமே ஓடாது. எனக்கே தோண ஆரம்பிச்சிடும் நம்ம வேண்டுறதுனால தான் அப்படி ஓடுதுலையோ அப்படின்ட்டு எனக்கே அதை நான் நம்ப ஆரம்பிச்சிடுவேன். அதனால்
கோயிலில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும் எந்த கோயில்லையுமே வேண்ட மாட்டேன். அப்படியே தேங்காய் பழத்தட்டுகளை கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி நம்ம வாட்டுக்கு நின்று சாமியை கும்பிட்டு தேங்காய் பழத்தட்டு வந்தவொடனே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதான் சாமி கும்பிட்றதே எனக்கு. நான் எப்போவுமே தான், இப்போன்னு கிடையாது, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இது மட்டும்தான். சாமிக்கு எந்த மாதிரியான அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எப்படி பூவில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எப்படி புடவை கட்டியிருக்காங்க, இதெல்லாம் ரசித்து பார்ப்பேன். அதை விட்டுட்டு எனக்கு அதை கொடு கடவுளே இதை கொடு கடவுளே நான் பெரிய ஆளாயிரணும் பணக்காரி ஆயிரணும் வீடு வாங்கணும் காசை வாங்கணும் அப்படின்ற இதுக்கெல்லாம் இல்லை பார்த்துக்குங்க. அதுவே சாமி கும்பிட்டு அங்கே ஒருத்தவங்க என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க நல்லா இருக்கீங்களா, நான் பாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் போய் நல்ல உறவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட உங்கள் ஒரு என்ன எங்கள் ஒரு என்னன்னு எல்லாருங்க இதில் வந்ததில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடைய கட்டி பொம்மை இதுக்கெல்லாம் நண்டு கடிச்சு வாங்கி கொடுத்துட்டு நேராக பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறி வந்து அபிராமரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். இந்த வட்டம் வந்து முதுகுளத்தூர் வழியாக வரல, வர்றப்போ முதுகுளத்தூர் வழியாக வந்தோம், திரும்ப போகிறப்ப வந்து இது வழியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நேராக வந்து அபிராமத்தில் பஸ் ஏறி இங்கே வந்து மாட்டுத்தாவணிச்சு ரிங் ரோட்டில் வந்து இறங்கிட்டோம். ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், என்னன்னே தெரியல. ரிங் ரோடே அப்படியே சமைத்து போய் நின்றுச்சு. வெறும் வண்டியெல்லாம் டிராஃபிக் 1/2 மணி நேரமாக டிராஃபிக்கில் நின்றுச்சு, என்னன்னு தெரியல. அதோட பார்த்துக்கோங்க அங்கேயும் கூட்டம் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிக்க சொல்லிட்டேன். ஏன்னா பஸ்ஸு பூரா ஃபுல் கூட்டமாக இருக்குது. சாயந்தரமாக தான் சாமி கும்பிட போகிறவங்க, சிவராத்திரிக்கு கோயிலில் தங்குறவங்க நிறைய போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டோம் பார்த்துக்குங்க. எதுக்கு சும்மா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. பிள்ளைவரை டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு ஆனக்குள்ளே அதோட பார்த்துக்குங்க ஆட்டோவை பிடிச்சி அப்படியே நேராக வந்துட்டோம். இதாங்க வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது, ஆனால் நம்ம சுற்றி போகணும், ஏன்னா இதுக்குள்ளுக்கு நேராக போக முடியாது. இதான் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பார்த்துக்குங்க. இந்த வந்துருச்சு பார்த்துங்க இங்கே இந்த வளைவட்டான இதே தான். அதோட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாகவே ஆட்டோக்காரர் எழுப்பி விட்டார். ஒரு ஆளுக்கு ஒன்று 20 ரூபா கேட்டார். எங்கள் வீட்டுக்காரர் 100 ரூபா கொடுத்தாரு. என்னச்சுமானே 20 ரூபாய்க்கு 80 ரூபா கேட்டார், நீங்கள் 100 ரூபா கொடுக்குறேன். சாமி கும்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் போயிருக்கோம், நல்லபடியாக சந்தோஷமாக ஆட்டோக்காரர் வாங்கிக்கட்டும் அப்படின்னாரு. பாடுறா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அதோட வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டு பிள்ளைகள்லாம் டயர்ட் ஆயிடுச்சு போய் படுத்துருச்சுங்க. நான் போய் சாமிக்கு விளக்கேற்றி அங்கே கொண்டு வந்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வீட்டில் எல்லாத்தையுமே ஆரத்தி காட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்துங்க தேங்காய் பழம்லாம் இங்கே வச்சு அவங்க கொடுத்த மாலையெல்லாம் இங்கே வச்சு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டேன். ஏன்னு கேளுங்க, அவங்க குலதெய்வம் அவங்க போயிட்டு வந்த இது வந்து நம்மளுக்கு வீட்டில் என்றைக்கும் நல்ல வழியை காட்டணும், கைகால் சுகத்தோட நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் சாமிக்கிட்டே வேண்டிக்கிறேன். பிடிச்சிருந்தா